வணக்கம். நான் சுபவீரபாண்டியன். திருக்குறளில் வள்ளுவர் செல்வம் என்பதை பற்றி பல இடங்களில் கூறியிருக்கிறார். பல்வேறு விதமான செல்வங்களை பற்றியும் கூறியிருக்கிறார். ஆனால் 2 குறட்பாக்களில் செல்வர் என்னும் சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். 731வது குறளிலும் 1010வது குறளிலும் செல்வர் என்னும் சொல் இடம்பெற்றுள்ளது. அந்த 2 குறட்பாக்களிலுமே 2 முன் ஒட்டுகள் அல்லது அடைகளோடுதான் அந்த சொல்லை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு குறளில் சீருடை செல்வர் என்கிறார், இன்னொரு குறளில் தாழ்விலா செல்வர் என்கிறார். சீருடை செல்வர் என்பது புகழ்மிக்க செல்வத்தை ஒருவர் வைத்திருக்கிறார் என்றால் நேர்மையான வழியில் தான் அவர் செல்வத்தை சேர்த்திருப்பார் என்பது பொருள். இன்னொரு இடத்தில் தாழ்விலா செல்வர் என்கிறார். தாழ்விலா செல்வர் என்றால் எப்போதும் குறையாத மிகுந்த அளவில் செல்வத்தை வைத்திருக்கிறவர் என்று உரையாசிரியர்கள் சிலர் பொருள் தருகிறார்கள். அப்படி இல்லை என்று தோன்றுகிறது. தாழ்விலா செல்வர் என்றால் கீழ்மை இல்லாத செல்வர், அதாவது கீழ்குணங்களால் பணம் சேர்க்காமல் உயர்ந்த வழியில் பணம் சேர்த்தவர் தாழ்விலா செல்வர் என்பதாக பொருள் கொள்ளல் சரி.